முடியுமா? தலைவலிக்கும் சொன்னதுக்கு ஏதோ சொல்லுவாங்க. நான் போனது ஒண்ணுமே எனக்கு உடம்பு இல்லை, எனக்கு உடம்பு சொல்லி நீங்க பாருங்கன்னு என்ன செய்வாங்க? அவங்க மடுக்கு வச்சு ஊசி போட்டு ஆட்டி விட்டுருவாங்க. நீங்க ஊசி இல்லை. அதனால நோய் முதல்ல எது அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய உடலை நம்ம அதை சரி பண்ணிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய உணவு பழக்கங்களை பண்ணிக்கணும். அதனால எப்பொழுதெல்லாம் அவங்க சொன்ன மாதிரி 32 பல்லு இருக்குது, 32 மெல்லோன்னு சொன்னா ஒருத்தர் பள்ளிக்கூடம் வர மாட்டீங்க. யாராச்சும் பள்ளிக்கூடம் வர முடியுமா? 32 தடவை வெள்ளிட்டு இருக்கும் போது பஸ் போயிடும். அப்புறம் 2வது தடவை 32 மெல்லும் மத்தியானம் வந்துடும் இல்லையா? அது சொல்றது என்னன்னா, அந்த 32 வெள்ளையும் சாப்பாடு படுற மாதிரி மெல்லுங்க. முன்னாடி மட்டும் மெல்றது அப் முழுங்கிங்க, முழுங்கிங்க, அவ்வளவுதான். உள்ள இருக்க இல்லையா குடல் புழு இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியும். அந்த குடல் புழு தான் இந்த உணவுகள் எல்லாம் சாப்பிடும். அது சாப்பிட்டு அந்த சக்தியெல்லாம் எடுத்து ரத்தத்துக்கு அனுப்பும். அந்த சக்கையை தான் சிறுகுடல் வைக்கும். அந்த சிறுகுடல் இருக்கிற சக்கை தான் பெருங்குடலுக்கு மாடி வருது. புழுங்களே கிட்டத்தட்ட ஒரு 40-50 புழு இருக்கு நம்ம வயிற்றுக்குள்ள. ஒண்ணு எல்லாத்துக்குமே. நீங்க நினைக்கிறீங்க நம்ம உடம்புல ஒண்ணுமில்ல, கடல் இல்ல, நல்லா இருக்குது அப்படின்னு. உள்ள புழு இருக்குது. அந்த குடல் புழு தான் என்ன செய்யும்? அந்த உணவு நீ உள்ள முழுங்குறீங்கள, முழுங்கும் போது பார்த்துட்டே இருக்கும். என்னடா சாப்பிட்றான்னு. சிலேபி சாப்பிட்டானா, சிலேபி சாப்பிட்டான் அப்படின்னு நின்றுட்டே இருக்கும். அதுக்கப்புறம் உடனே லட்டு சாப்பிட்டா, லட்டு சாப்பிட்டானா. அதுக்கப்புறம் வாடி ஏதோ இட்லி சாப்பிட்டானா, அதுக்கப்புறம் வடை சாப்பிட்டானா. இப்படி தள்ளிக்கிட்டே இருக்கு. இந்த புழு என்ன செய்யும்? என்னடா இவன் சாக்கு பை மாதிரி தள்ளிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு படுத்துக்கும். அந்த உணவை பிரிக்காது. அந்த உணவை பிரிச்சு சக்தியை எடுத்து அதை ரத்தத்துக்கு கொடுத்தா தான் நமக்கு உடலுடைய ஆரோக்கியம் தெரியும். அந்த குழு ஒவ்வொரு மொத்தம் போட்டுட்டே இருந்தீங்கன்னா அந்த குழு என்ன செய்ய முடியும்? நெட்டி இருக்கிற ஒரு டாப்பு எடுத்துக்கும், அவ்வளவுதான். அப்புறம் எந்திரிச்சு பார்க்க வெகு நேரம் ஆகும். குடல் குழு வேலை செய்கிறது என்று சொன்னால் உடல்ல ஆரோக்கியம் இல்லை அர்த்தம். காலை மாலை 2 நேரம் நீங்க போகணும் அடியில. அப்பதான் உடல் ஆரோக்கியம். அது அழகா சொன்னாங்க. அடுத்தபடியாக நம்ம ஆலமையா அவர்கள் தன்னுடைய கருத்தை ஒரு 5 மணிக்கு சொல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க.